2023ஆம் ஆண்டு உச்சத்தை எட்டிய இந்தியர்களின் சட்டவிரோத அமெரிக்க குடியேற்றம் தற்போது 69% குறைந்துள்ளதாக அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதற்கு முக்கிய காரணமாக அமெரிக்க அதிபர் டிரம்பின் கடுமையான குடியேற்ற கொள்கையே கூறப்படுகின்றது. அமெரிக்கா என்ற கனவோடு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் மெக்சிகோ மற்றும் கனடா எல்லைகள் வழியாக அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக சென்று குடியேறி வருகின்றனர். கடந்த சில வருடங்களாக அதிகரித்து வந்த போக்கு தற்போது குறிப்பிடத்தக்க அளவில் சரிந்துள்ளது. அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டு உச்சத்தை எட்டிய இந்தியர்களின் சட்டவிரோத அமெரிக்க குடியேற்றம் தற்போது 69% குறைந்துள்ளது. 2023 நிதியாண்டில் அக்டோபர் முதல் மே வரையிலான காலகட்டத்தில் அமெரிக்க எல்லையில் இந்தியர்களுடன் தொடர்புடைய 67,212 சட்டவிரோத நுழைவு சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. ஆனால் 2026 நிதியாண்டில் 2025 அக்டோபர் முதல் 2026 மே மாதம் வரையிலான காலகட்டத்தில் அந்த எண்ணிக்கை 20,614 குறைந்துள்ளது. இது கடந்த 3 ஆண்டுகளில் பதிவான மிகப்பெரிய சரிவாக கருதப்படுகின்றது. குறிப்பாக மெக்சிகோவிலிருந்து தென்மேற்கு எல்லையை கடக்க முயன்ற இந்திய புலம்பெயர்ந்தோருடனான சந்திப்புகள் 99% சரிந்துள்ளன எனவும், அதே நேரத்தில் கனடாவுடனான வடக்கு எல்லையில் அவை 91% குறைந்துள்ளன எனவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமெரிக்காவின் நிஸ்கானென் கொள்கை ஆய்வு நிறுவனத்தை சேர்ந்த கில்பர்ட் குவேரா கூறுகையில், 2023இல் உச்சத்தில் இருந்த இந்தியர்களின் சட்டவிரோத குடியேற்ற சரிவிற்கு டிரம்ப் அரசின் கடுமையான குடியேற்ற கொள்கைகளே முக்கிய காரணம் எனவும், அமெரிக்கா எல்லைகளுக்கு வருவோருக்கு புகலிடம் கோரும் நடைமுறைகளும் கடுமையாக்கப்பட்டதால் சட்டவிரோதமாக அமெரிக்காவை அடைய முயல்பவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் இந்த சரிவு இருந்த போதிலும் சீனா மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியர்களின் சட்டவிரோத அமெரிக்க குடியேற்ற முயற்சிகள் இன்னும் அதிகமாகவே இருப்பதாகவும், வரும் ஆண்டுகளிலும் இந்த போக்கு தொடரக்கூடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் வெளிநாட்டு வேலை அல்லது குடியேற்றம் என்ற கனவை நனவாக்க சட்டவிரோத பாதைகளை தவிர்த்து சட்டப்பூர்வமான வழிகளையே தேர்வு செய்ய வேண்டும் என்று நிபுணர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர்.